பிரைஸ் லார்ட். இன்று காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபை நமக்கு மனம் திரும்புவதற்காக ஒரு 40 நாட்களை கொடுத்திருக்கிறது. எல்லா நாட்களும் பாவைகள் மனம் திரும்பலாம். எல்லா நேரத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். செய்ய நினைத்த தீங்குக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு பாவி பாவம் செய்த போது அவன் அந்த பாவத்திலே கிடக்காம கர்த்தர்கிட்ட தான் செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கும்போது அவனை தண்டிக்காமல் அவனுக்கு செய்யணும்னு நினச்ச தீங்கு மனசாப்பட்டு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய இரக்கம் மகா பெரிது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன். அவருக்கு அநேக மன்னிப்பு உண்டு. யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் செய்ய நினைத்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று. யோனா அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், நினிவே பட்டணத்தவர் அழிக்கப்படணும்னு சொல்லி யோனாட்ட சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இவர் இப்படி தான் சொல்லுவார், இவர் இரக்கம்ல தேவன், கடைசியில் மன்னிச்சு விட்ருவார் அப்படின்னு போகாமல் தர்சீஸ்க்கு போகிறாரு. ஆனாலும் ஒருவரை கொண்டு கடவுள் செய்ய நினச்ச காரியத்தை அவர் கொண்டு தான் செய்வார். நம்ம அவர்கிட்ட மனசட்ட மாதிரி தப்பிச்சு ஓட முடியாது. 3 நாள் பயணமாக உள்ள நினிவே பட்டணத்துக்கு போய் வர சில காரியங்களை குறித்து மீன் வயிற்றில் போய் 3 நாள் இருந்து அவரை மனம் மருந்தி நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் போர்த்தலாம் செய்த பிற்பாடு நினிவே பட்டணத்துக்கு 1 நாள் மட்டும் தான் போகிறார். 1 நாள் தூரம் போயிட்டு கர்த்தனை 40 நாள் உங்களை அழிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு. அதை கேட்டு ஜனங்கள் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெட்டுடுத்தி அரசன் முதல் ஆண்டி வரை மிருகங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து 3 நாள் அவங்க உபவாசம் இருக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தர் மனம் திரும்பி நம்மளை மன்னிக்கலாம், நினிவே பட்டணத்தை அழிக்காமல் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அரசன் சொன்னதை கேட்டு எல்லாருமே ரெட்டெடுத்தி 3 நாள் உபவாசம் ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை கேட்டு அவங்க தாழ்மையை பார்த்து அவங்க மனம் திரும்புதலை பார்த்து அந்த நினிவே நகரத்தை அழிக்காமல் விட்டுறார். பாருங்கள், இவ்வளோ நல்ல தெய்வம். இந்த 40 நாட்களில் நம்ம காவி உடுத்தி மாலை போட்டு வெறுங்காலில் கோயில்களுக்கு நடந்து போகிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் நம்மளுக்குள்ளே மன்னிக்காத தன்மை, அந்த உக்குரம், அந்த பழிவாங்கிற எண்ணம் இதெல்லாம் இருக்குது. வெளிவேசமான இந்த காரியத்தை கர்த்தர் விரும்பலை. தங்களுடைய உள்ளத்தை நீ உடையை கிழித்து கொள்ளாத, உன் உள்ளத்தை கிழித்துக்கொள் என்று யோவேல நம்ம வாசிக்கிறோம். அதே போல் மனதார செய்த பாவத்துக்காக தன் சகோதரனுக்கு செய்கிற பாவம், நம்முடைய உடன் பிறந்த ஒரு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளோ இந்த காலத்தில் கொலை கொள்ளை செய்வன இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் மனம் வருந்தி திருந்தும் போது கர்த்தர் மன்னித்து ஏற்றுக்கொள்வராக இருக்கிறார். அவருக்கு அநேக மன்னிப்பு உண்டு. அவர் இரக்கம் மகா பெரியது. அதனால் அவர் அந்த நினிவே பட்டணத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்வது போல் யோனா கேட்குறாரு, அவர் அழிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 1,20,000 மேல் இந்த ஜனங்களை நான் எப்படி அழிப்பது, இவர்கள் என் கருத்தின் கிரியில் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் நம் தகப்பனாகி ஆண்டவரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள அப்போ நல்ல தகப்பனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, முதல் கருத்தின் கிரியும் தயவுள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனம் திரும்பி அப்பா வருகிற அப்பா சோத்திர கர்த்தாவே, மனம் திரும்பி வரிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நல்ல தகப்பனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அநேகர் மனம் திரும்பி வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவரே, அப்பா அவங்கள தண்டிக்கணும்னு நினச்ச போதெல்லாம் மன்னிப்பு கேட்கும்போது இரக்கம் செய்து மன்னிக்கிற தேவனே, ஜனங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமே ஜெபிக்கிறப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.